ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நதீஸ் பிஸ்மி வேர்ல்டு. இன்றைக்கி வந்துட்டு ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா டல்கோனா காஃபி எல்லாருமே ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி கண்டிப்பாக இது பார்த்திங்கன்னா டல்கோனா புட்டிங். இந்த டல்கோனா புட்டிங்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யணும்னு நான் சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா நான் 2 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்க்குறேன். இப்போ 2 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்தாச்சு. இப்போ இதில் சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் பார்த்திங்கன்னா 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 2 ஸ்பூன் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கணும். இப்போ இந்த விஸ்க் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கே தெரியும் இதோடைய கலர் சேஞ்ச் ஆகுறது. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். பாருங்கள், நல்லா க்ரீமியாக நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, நல்லா திக்காயிடுச்சு. இப்போது இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க. இந்த சாஸ்பேனில் பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்துட்டு இந்த தண்ணி வந்துட்டு நல்லா சூடாகணும். சைனா கிராஸ் இப்போ இதில் சேர்த்துடலாம். சைனா கிராஸ் பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அந்த சைனா கிராஸை வந்துட்டு இப்போது சூடான இந்த தண்ணியில் சேர்த்துடலாம். இந்த சைனா கிராஸ் நல்லா மெல்ட் ஆகி வரணும். இப்போ பாருங்கள், இந்த மெல்ட்டான சைனா கிராஸை வந்துட்டு இப்போ நல்லா மெல்ட் ஆகிட்டுருக்கு. இது மெல்ட் ஆனதும் இந்த சைனா கிராஸை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது சாஸ்பேனில் வந்துட்டு நான் கொஞ்சம் பால் சேர்த்துருக்கேன். இந்த பாலில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த சைனா கிராஸை இந்த பாலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நான் ஏன் முன்னாடியே இந்த பால்லையே சைனா கிராஸ் சேர்க்கல அப்படின்னா, நம்ம முன்னாடியே சைனா கிராஸ் இந்த பாலில் சேர்த்தோன்னா பால் வந்துட்டு பிரிஞ்சு போயிடும். ஸோ அதனால தான் நீங்கள் முன்னாடியே தண்ணியில் சைனா கிராஸ் போட்டு மெல்ட் பண்ணிவிட்டு பாலில் சேர்த்துக்கோங்க. டைரெக்டாக பாலில் சைனா கிராஸ் சேர்த்துறாதீங்க. அப்படி நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா பால் வந்து பிரிஞ்சு போயிடும். ஸோ அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ பால் வந்து நல்லா சூடாயிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த க்ரீமில் வந்துட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த க்ரீமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுருங்க.
இப்போது இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. இந்த ட்ரேயில் வந்துட்டு பாதி அளவுக்கு பால் சேர்த்துருங்க. பால் சேர்த்துட்டு இதை ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருங்க. அப்போது நல்லா செட் ஆகிடும் இது. இப்போ பாருங்கள், செட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த க்ரீமை நம்ம இது மேலே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க செட் ஆகி வர்றதுக்காக. இப்போ பாருங்கள், நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போது கீழே எதுவும் விழலை பாருங்கள், நல்லா இப்போது செட் ஆகிருக்கு. இப்போ இதை வந்து ஒரு நைஃப் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு இதை வெளியில் எடுக்கலாம். பாருங்கள், டபுள் கலரில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், மேலே காஃபியும் கீழே ஒயிட் கலரும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.